வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 2-2Aக்கான ஒரு ரிவிஷன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் 7ல் இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 15 கேள்விகள் கேட்போம். அதுவும் என்னது பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகத்தில் தான் கேட்போம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்க கொஷின்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், இந்த உவேசா, தேப்போமி, சி இலக்குவனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தேவநேய பாவனர், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜி போப், வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர், டிகேசி, தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். இது நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயே என்ன பண்ணியாச்சு, இது ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியிருப்போம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர். அடையாறில் அவ்வை இல்லம் நிறுவனவங்க யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி. தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு யாரை குறிப்பிடுறோம்? தென்னாட்டின் ஜான்சி ராணி கடலூர் அஞ்சலை அம்மாள். தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்ற பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய ஒரு கூட்டுறவு சங்கம் தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு. தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா வேலுநாச்சியார். அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். அம்புஜத்தம்மாள் எந்த நூல் எழுதியிருக்காங்க? நான் கண்ட பாரதம். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இப்போ அதை மாற்றி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730, 1796 வரைக்கும் வேலுநாச்சியாரினுடைய காலம். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜன். அடையாற்றில் அவ்வை இல்லத்தை ஏற்படுத்தியவங்க. அவ்வை இல்லம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1930. இது முத்துலட்சுமி தான். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயரும் முத்துலட்சுமி தான். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி அப்படிங்கிறது வள்ளியம்மையினுடைய தாயார் பிறந்த ஊர் தான் தில்லையாடி. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க அம்புஜத்தம்மாள். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும்? தில்லையாடி வள்ளியம்மையினுடைய பெயர். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண் அரசி ராணி மங்கம்மாள். தென்னாட்டின் ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள். பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று எது இல்லாததுனால அப்படின்னா பெரியார் குறிப்பிட்டிருப்பாங்க, சொத்துரிமை இல்லாததுனால். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் குறிப்பிட்டிருப்பாரு. முனுசாமி மங்களம் இணையாருக்கு பிறந்த மங்கை தான் தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மையோட அப்பா அம்மா பேர் தான் முனுசாமி மங்களம். ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம் எது அப்படின்னா எங்கே இருக்குது பாருங்க, மதுரையில் இருக்குது. ராணி மங்கம்மாள் கட்டியிருப்பாங்க, மதுரையில் இருக்குது. தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ கொடுத்துருப்பாங்க. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு சேர்ந்து விடத்தான் செய்கிறது. பொங்கற் புதுநாள் அப்படி சொல்லிட்டு அறிஞர் அண்ணா. தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு யாரை குறிப்பிடுறோம்? தலைவர்களை உருவாக்குபவர் காமராசர். பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் தந்தை பெரியார். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது தான் என்னது? சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணல் அம்பேத்கர்.
பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர். ஈவேராவிற்கு பெரியார் என்ற பட்டம், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் எப்போது வழங்கப்பட்டது? பெரியார் அப்படிங்கிற பட்டம் சென்னை மாநாடுல 1938 நவம்பர் 13 நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் தர்மாம்பாள் கொடுத்துருப்பாங்க. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறது 1970 27/6/1970 யுனெஸ்கோ கொடுத்துருப்பாங்க. பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? இந்த பொங்கல் புதுநாள் அப்படிங்கிறதுல காஞ்சி இதழ் மூலம் விளக்கியிருப்பார். தமிழகத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொன்னவங்க மாப்போ சிவஞானம். அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. காமராசரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். காமராஜரை கல்வி கண் திறந்தவர்னு சொன்னவங்க தந்தை பெரியார். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி அப்படின்னு புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார் தான். அம்பேத்கரை சொல்லியிருக்காரு பகுத்தறிவு செம்மல்னோ மாபெரும் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1934 சட்டமன்ற உறுப்பினர். முதல்வராக 54 இருப்பாங்க, சட்டமன்ற உறுப்பினராக 37. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு குறிப்பிட்டவங்க அறிஞர் அண்ணா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அப்படின்னு அம்பேத்கரை குறிப்பிடுறாங்க. அறிஞர் அண்ணாவின் தமிழ் பீடம் இதழ் வெளியான ஆண்டு 2005. கல்வி கண் திறந்தவர் என பெரியாரால் பாராட்டு பெற்றவர் காமராஜர். இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார். மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம் எல்லாமே அறிமுகப்படுத்தினது காமராஜர். சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்திடாமல் தடுக்க நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் அம்பேத்கர். சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்திடாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நச்சுக்கொல்லியாக இருந்தவங்க யார் அப்படின்னா அம்பேத்கர். மேல் ஜாதி கீழ் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரியார். அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1990. வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நடுவண் அரசு பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது 1978. தேசியம் காத்த செம்மல் என பாராட்ட பெற்றவர் முத்துராமலிங்கர். பிரணவகேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் பிரணவகேசரி முத்துராமலிங்கர். ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கியவர்கள் தாய்மார்கள் தான் வழங்கியிருப்பாங்க. பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் அப்படின்னு சொன்னது அறிவும் சுயமரியாதையும் முக்கியம் அப்படி சொல்லியிருப்பார். பெரியார் தம் வாழ்நாளில் 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார். இந்தியாவின் தேசிய பங்கு விதம் இந்நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள். இந்தியாவின் தேசிய பங்கு விதம் அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொல்லியிருப்பாரு பேரறிஞர் அண்ணா. பெரியாரின் இரு கண்கள் மரியாதையும் சுயமரியாதையும். பெரியாரினுடைய இரு கண்கள் மரியாதை சுயமரியாதை. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி நடத்துவது சமத்துவம் அம்பேத்கர். இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராஸ் ஃப்ரம் புறநானூறு அன்று புறப்பொருள் வெண்பா மாலை என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். எக்ஸ்ட்ராஸ் ஃப்ரம் புறநானூறு. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி போப் பிறந்த நாடு கனடா. தமிழ் செய்யுட் களம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யாரு அப்படின்னா தமிழ் செய்யுள் களம்பகம் ஜி போப். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி. இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டம் யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா இஸ்மத் சந்நியாசி வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் கொடுத்திருப்பார். வீரமாமுனிவர் தமிழ் மொழிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னவர் ராபி சேது. சதுரகராதி என்ற நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். தமிழின் முதல் அகராதி சதுரகராதி, அதை இயற்றினவர் தான் வீரமாமுனிவர். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என தன்னுடைய கல்லறையில் எழுத சொன்னவர் ஜி போப். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப்.
வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? வரி வடிவத்தை திருத்தியிருப்பார். ஜியுபோப் பாய்மர கப்பலில் சென்னை வந்து சேர 8 திங்கள் ஆயிருக்கும். அப்படி வரும்போதே வடமொழி தமிழ் மொழி 2 நூல்களை வந்து படிச்சிருப்பாரு. வடமொழி தமிழ் ஆகிய மொழி நூல்களை வந்து படிச்சிருக்கிறார். தமிழில் சதுரகராதி என்ற அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி. வீரமாமுனிவர் எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா இத்தாலியில் பிறந்திருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நிறைய ரிப்பீட்டடாக வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதையும் திரும்ப திரும்ப என்ன ஆயிருக்கு வந்திருக்கு. ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலேயே நிலை நின்றுவதும் என்ற தமிழின் பெருமையை பாடி மகிழக்கூடிய பாவலர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலேயே நிலை நின்றதுவாம். வீரநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தேவனைய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதனுடைய இயக்குநராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பிறப்பி அகரமுதலி தலைவராக இருந்தவர். அகரமுதலி திட்ட இயக்குனர், சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தவர், செந்தமிழ் சொற்பிறப்பியில் அகரமுதலி தலைவராக இருந்தவர். 1981 முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தனின் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழி ஆற்றியவர் தேவனைய பாவனர். தேவனைய பாவனர் மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. துரை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் துரை மாணிக்கம். பாவலரேறு என சிறப்பிக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். தமிழ் மொழியை வடமொழி வல்லமையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தேவனைய பாவனர். உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம். தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள். வீரநடை செம்மொழி தமிழ்மொழி வேரூன்றிய உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு பாடலை பாடினவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் இயற்பெயர் பெருஞ்சித்திரனாருடையது. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது தான் செம்மொழி அப்படின்னு சொன்னவர் பாவனார் தான். மொழி ஞாயிறுன்னு சொல்கிறோம். பல்வேறு இலக்கண இலக்கிய கட்டுரை மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை தான் குடிமக்கள் காப்பியம். குடிமக்கள் காப்பியம் நூலின் ஆசிரியர் தேப்போமி. தமிழ் தாத்தா உவேசா. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர் யாரு அப்படின்னா உவே சாமிநாதர். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழார் பெருமானை புகழ்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். உவேசா பற்றிய சரியானது. உவேசாவினுடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் குறிஞ்சிப்பாட்டு என்ற ஓலைச்சுவடியை அச்சில் பதித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான். இவர் 4ஆம் தமிழ் சங்கத்தில் இருப்பார். ஆனால் அவர் தலைவர் கிடையாது. நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்டது. உவேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 2006. மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 1815. ஆனந்த விகடன் இதழில் தன் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் உவே சாமிநாதர். உவேசாவினுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். உவேசாவினுடைய தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியுபோப், சூழியன் வின்சோன். உவேசா பதிப்பித்த நூல்கள் உலா, கோவை, பரணி இதெல்லாமே பதிப்பிச்சிருப்பாரு. பிள்ளை தமிழ் மட்டும் பதிப்பிச்சிருக்க மாட்டாங்க. சாமிநாதன் என ஆசிரியரால் அழைக்கப்படுபவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். உவேசாவை சாமிநாதன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
உ.வே.சாவின் வாழ்க்கை வரலாற்று தொடர் வெளியான இதழ் வந்து ஆனந்த விகடன். திராவிட மொழிகள் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். சி.வை. தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என அழைக்கப்படுபவர் பரிதிமாற் கலைஞர். திராவிட மொழி ஆய்வின் பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர். இந்த திராவிட மொழிக்கான பங்களிப்பு பண்ணியிருக்கிறவங்கள ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு ஆளாக தேப்போமி பார்க்கப்படுறாங்க. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி மார்க்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது. முனைவர் எமினோ வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. திராவிட மொழிகள் குடும்பத்தில் மூத்த மொழி தமிழ். எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பெருந்துணையாக உள்ளது? ஒப்பியல் ஆய்வுக்கு. தமிழ் மொழி எத்தகைய பண்புகளை கொண்டது? புதுப்பித்தல் பண்பு. தமிழ் மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறது? மூல திராவிட மொழியின் பண்பை பாதுகாத்துட்டு வருது. தமிழ் மொழி எதில் மாறுபடாமல் உள்ளது? தன்னுடைய தனித்தன்மையிலிருந்து மாறுபடாமல் உள்ளது. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எண்ணோடும் நானிட வேண்டும். பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிறதுல. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னவர் சா. அகத்தியலிங்கம். கால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்து. திராவிட என்ற சொல்லை முதலில் பயன்பாட்டு கொண்டு வந்தவர் கால்டுவெல். திராவிட மொழிகள் தெலுங்கு நடுதிராவிடம், தமிழ் தென் திராவிடம், மால்தோ வட திராவிடம், சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு வடமொழி. தமிழ் பிற மொழிகள் துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கால்டுவெல். கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையன்குடி. 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரையார். பண்டைய தமிழர்களின் எருதுவிடும் திருவிழாவை ஏறுதழுவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடு திராவிட மொழிகளுள் ஒன்று கோயா. இந்திய நாடு காட்சி சாலை அகத்தியலிங்கம். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றைய நான் இறந்து விடுவேன் ரசூல் கம்சுதேவ். நடுவணரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்தது 2004. திராவிடம் என்ற சொல் எதுலேருந்து உருவாச்சு அப்படின்னா தமிழ்லேருந்து தான் உருவாச்சு. தமிழ் திறமில திராவிட அப்படி சொல்லியிருப்பாரு ஈராஸ். 80 விழுக்காடு திராவிட மொழிகளை கொண்ட நூல் தமிழ். தமிழ் திறமில திராவிட அப்படின்னு வந்திருக்கணும். நடு திராவிட மொழிகள் கதபா, பெங்கோ, கோயா. பாட்டினை போல ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படி சொல்லியிருக்காரு பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் பாரதியார் தான் குறிப்பிட்டிருக்காங்க. நாட்டிலும் காட்டிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டிலும் நெஞ்சை பறிகொடுத்த பாவியேன் அப்படின்னு சொல்லிட்டு குயில் பாட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் பாரதியார். யாமறிந்த புலவரிலேயே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் அப்படி சொல்லிட்டு பாரதியார் குறிப்பிட்டிருப்பார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் என்ற பாடல் யாரை அச்சமில்லை என்ற பாடலை பாட தூண்டியது அப்படின்னா பாரதியார். நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியரம் படைத்த தமிழ்நாடு பாரதியார் தான். யாமறிந்த மொழிகளிலேயே கம்பனை போல் பாரதியார் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. பயிரமுடைய நெஞ்சு வேண்டும் அப்படின்னு பாரதியார் தான் சொல்லியிருப்பார். பாரதியார் தம் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகள் பாட்டினை போல ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படி சொல்லிட்டு பாடியிருப்பார். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழ் எது அப்படின்னா சக்கரவர்த்தினி. நம்மளுக்கு ஜிஎஸ்லையும் யூனிட் 3ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அண்ணா வருவாங்க, தந்தை பெரியார், பாரதியார் இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க இதில் வந்திருப்பாங்க. நம்மளுக்கு தமிழ்லையும் இவங்க வந்து இருக்காங்க. அப்படி ஸோ ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து நல்ல தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. ஆசிரியராக பணியாற்றியது சக்கரவர்த்தினி. பாரதியார் மறைந்த ஆண்டு அப்படிங்கிறது 1921. 11/12/1882, 11/9/1921 வந்து பாரதியார். பாரதிதாசன் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது அப்படி சொல்லியிருப்பாரு பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொல்லிட்டோம் பாரதிதாசன் குறிப்பிட்டிருப்பாரு. பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை, சொல்லாததில்லை, பொல்லாததில்லை இதெல்லாம் பாரதிதாசன் தான்.
பாரதிதாசனுக்கு குடும்ப விளக்கு என்ற நூலின் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? குடும்ப விளக்குல விருந்தோம்பல் 2ஆம் பகுதி. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையர் நாடகம் அப்படிங்கிறதுக்கு சாகித்ய அகாடமி கொடுத்து பாரதிதாசன் கொடுத்துருப்பாங்க. எப்போ கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்ற நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்டது சாகித்ய அகாடமி விருது. பிசிராந்தையர் என்பது ஒரு நாடக நூல். பாரதிதாசன் இச்சிறப்பால் சிறப்பு பெறுகிறார் அப்படின்னா புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது தேனுக்கும் செந்தமிழே நீ கினி நான் கனி அப்படி சொல்லியிருப்பார். சரி, நீ கனி நான் கிளி அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு? குறிப்பிட்டிருப்பார். நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த நாடக நூல் பிசிராந்தையர். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லிட்டு இது புதுவை அரசுக்கு தமிழ் வாழ்த்து பாடலாக என்ன பண்ணியிருப்பாங்க? பாடியிருப்பாங்க. சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாரதிதாசன் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது நடுவண் அரசு. நாமக்கல் கவிஞர், நம்மளுக்கு நாமக்கல் கவிஞரும் என்ன பண்ணியிருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. பாருங்க, நாமக்கல் கவிஞர் கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன பண்ணிடுங்க, நல்லா அவங்க சிலபஸை நல்லா வாசித்து விட்டுருங்க. அப்படிங்கிறப்போ அதில் இருக்க பேர்கள்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப படிக்கும்போது என்ன ஆகிடும்? மனப்பாடமே ஆகிடும். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு அப்படி சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் பாடியிருப்பார். அயலார் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு நாமக்கல் கவிஞர். இந்த தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கிறதுலையும் நம்மளுக்கு இவங்கெல்லாம் பாரதியார் கவர் ஆகுறாங்க. ரெகுலராகவே என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் போகிற வரைக்கும் 28 போகிறீங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. பொறுமையாக கொஷின்ஸ் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். முறையை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.